ஹாய், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுன்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ ஆல்ரெடி நமக்கு ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபோர்ஸ்னால் புஷ் ஆர் புல் இஸ் அ ஃபோர்ஸ். இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, when several forces act simultaneously on the same body, அதாவது இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், அப்புறம் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் டோட்டலாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது எப்படி? அந்த கால்குலேஷனுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் வந்து நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces, அதாவது இப்போது இந்த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் டோட்டலாக F இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா F1, F2, F3, F4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம். வெக்டார் சம்னா இப்போ இந்த F1க்கு மேலே இப்படி போட்டோன்னா இது தான் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி F2 வெக்டார். ஸோ இந்த மாதிரி போடுறது தான் வெக்டார் சம் அப்படின்வாங்க. இது என்னென்னா, adding the magnitude of the forces with their direction, அது எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத பொறுத்து இது பண்ணுறது. இப்போ இதுனா இந்த டைரெக்ஷன், இதே வந்து இப்படி போட்டோன்னா இந்த டைரெக்ஷன். ஸோ இதுதான் வந்து வெக்டார் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது parallel forces are acting in the same direction. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அதுக்கான ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஆக்டிவேட் ஆகுது. பேரலாக ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸ். அப்படிங்கும்போது நீங்கள் அதை எப்படி, அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸ் அதில் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எஃப் நெட்னால் ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதை வந்து எஃப் நெட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஈக்குவல் டு இதை வந்து F1ன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து F2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ F1 ப்ளஸ் F2 இதுதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ். அதாவது parallel forces acting in the same direction அப்படின்னா F net is equal to F1 plus F2. இதே parallel unequal forces are acting in opposite direction அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒருத்தர் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொருத்தங்க இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து F1ன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து F2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அன்ஈக்குவல் எப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோர்ஸ் 1 இவர் கொடுக்குற எஃபெக்ட் வந்து 3 நியூட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த செகண்ட் பர்சன் F2 கொடுக்குறது வந்து 1 நியூட்டான் அப்படின்போது இதில் இந்த F1 இஸ் கிரேட்டர் தென் F2. F1 இஸ் கிரேட்டர் தென் F2 அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. இது சிம்பிளுங்க. நமக்கு சப்ராக்ஷனில் எப்போவுமே பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம், சின்ன நம்பரை செகண்ட் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இன்கேஸ் F2ஓட ஃபோர்ஸ் வந்து நமக்கு 3 இருந்து அண்ட் F1ஓட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 1 இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? F2 இஸ் கிரேட்டர் தென் F1 ஆகிடும் இல்லையா? அப்போ அப்படி ஆச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா, F net is equal to F2
F2 மைனஸ் F1. அப்போது F2 வந்து 3, F1 வந்து 1. அப்போ 2 நியூட்டான். இப்படி தான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அதிகமாகுதோ அதுதான் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸாக எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா F2 அதிகமாக இருந்ததுன்னா டைரெக்ஷன் ஃப்ரம் F2 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டு, parallel equal forces are acting in opposite direction. Parallel equal forces are acting in opposite direction in the same line of action. அதாவது இப்போது parallel-ஆக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. F1ஓட வேல்யூ வந்து 2, F2ஓட வேல்யூவும் வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னது, F1 ஈக்குவல் டு F2. ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F net is equal to F1 minus F2, where F1 is equal to F2 அப்படின்னா F net is equal to 0. F net is equal to 0. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். இப்போ F1 வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, F2வும் 2. அப்போ 2 minus 2னா நமக்கு என்னன்னு வரும், 0 தானே வரும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் 0. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, if the resultant force of all the forces acting on a body is equal to 0. அதாவது இப்போது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா எல்லா சைடில் இருந்தும், அது எல்லாமே ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் இஸ் அ பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஈக்குவல்னாலே எக்விலிபிரியம் சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு கையில் ஒரு பென் எடுத்துக்குவோம், ஓகேங்களா, இன்னொரு கையிலையும் ஒரு பென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது, பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக, ரெண்டுமே ஒரே வெயிட்டில் இருக்கும். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போது இட் இஸ் இன் த பாடி இஸ் இன் ஈக்குவிலிபிரியம். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் கால்ட் அ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதே ஒரு கையில் உங்களுக்கு ஒரு 2 பென் இருக்குது, இன்னொரு கையில் ஒரு பென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இதில் வந்து ஒரு பென்னு, இன்னொரு இதில் வந்து 2 பென் இருந்தது அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குதோ அது இதுவாகும் இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் அ அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் ஈக்குவல் டு 0, தென் த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். Such forces are called balanced force. If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced force. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. Drawing water from a well, force applied with a crowbar forces on a weight balance. ஸோ என்ன ஆகும், நீங்கள் தண்ணி இறைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கும். அதன் மூலமாக உங்களோட வெயிட் பேலன்ஸ் ஆகி தான் தண்ணி மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, a system can be brought to equilibrium by applying another force. அதாவது ஒரு சிஸ்டமை வந்து ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வர முடியும் எப்படின்னா ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணா, which is equal to the resultant force in magnitude. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. பட் ஆனால் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன். மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஃபோர்ஸை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவிலிபரண்ட். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு 6th ரோமன் லெட்டரில் இருக்குது. 6th ரோமன் லெட்டரில் 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த 3rd கொஸ்டின் 6th ரோமன் லெட்டர், அது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
if a 5 Newton and a 15 Newton forces are acting opposite to one another. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பக்கம் வந்து 5 நியூட்டான் ஃபோர்ஸ் இதுவாகுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 15 நியூட்டான் ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு. ஒன்று வந்து parallel forces are acting in the same direction அப்படின்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி பார்த்தா parallel force acting in the same direction. இப்போ பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷன், அப்போ இது அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க, parallel unequal forces are acting in opposite direction. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது அண்ட் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்குது. பார்த்தீங்களா, 5n இந்த பக்கம் 15n இருக்குது. அப்போ இது என்னது, அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸா? அப்போது இதை வந்து F1ன்னு எடுத்துக்குவோம், இதை F2ன்னு எடுத்துக்குவோம். அதாவது F1 வந்து 5 நியூட்டான், F1 வந்து 5 நியூட்டான், F2 வந்து 15 நியூட்டான். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா F net equal to F2 minus F1. ஏன்னா F1 வந்து 5n, F2 வந்து 15n. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் F2 எது கிரேட்டராக இருக்கோ, சப்ராக்ஷனில் எது பெருசோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம், சின்னதாக அதுக்கு அடுத்தது எடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் F2 15n minus F1 5n போட்டோன்னா உங்களுக்கு 10 நியூட்டான் வரும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அதாவது இப்போ இந்த ஒரு சைடு வந்து 5n இருக்குது, இன்னொரு சைடு 15n இருக்குன்னா எந்த சைடு வந்து இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மூலமாக எந்த சைடு இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்னா கண்டிப்பாக எந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்குது, 15 நியூட்டானோட ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த டைரக்ஷன் the direction of action of the resultant force is F2 அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு ஆன்சர் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த கான்செப்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.